முதல்ல எல்லாருக்கும் இனிமையான சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பெரும்பாலும் கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் பிந்திய வாழ்த்துக்கள். தொடர்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் புதுசாக பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறவர்களுக்கும் இனிமையான சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை லெபனான் போகிற முடிவுக்கு கொண்டு வர்றது சம்மந்தமான லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடியான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கிற பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கருதப்படுறது இப்போ வாஷிங்டனில் ஆரம்பமாகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நேரடியான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சில நேரங்களில் துருக்கியில் ஆரம்பமாகலாம் என்ற மாதிரியான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக ஏற்கனவே சில நாடுகள் சில தீர்மானங்கள் அறிவிச்சிருக்கிற பின்புலத்தில் இன்றைக்கு இத்தாலி பிரைம் மினிஸ்டர் எடுத்திருக்கிற தீர்மானம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஒரு தைரியமான பெண் பிரதமர் என்ற அளவில் ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும் பாராட்டுகள் ஒரு பக்கம் குவிஞ்சு கொண்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. இந்த நேரம் இந்த போரில் அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துறது இல்லாட்டி ஈரானுடைய துறைமுகங்களுக்கு போற அங்கிருந்து வெளியேற கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அவர் இந்த தீர்மானத்தை அறிவிச்ச சந்தர்ப்பத்தில் நக்கலான சில பதில்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தீர்மானத்தை இப்போ அமெரிக்க பாதுகாப்பு தரப்பு குறிப்பாக சென்கோம் நடைமுறைப்படுத்தி இருக்கு. இப்போ என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கு என்றதை பற்றி இந்த வீடியோவில் இன்னும் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். முதலாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கு. இல்லாட்டி ஈரானுடைய துறைமுகங்களுக்கு போகிற கப்பல்களாக இருக்கலாம், அங்கிருந்து வெளியேற கப்பல்களாக இருக்கலாம், அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு கப்பலும் ஈரான் துறைமுகத்துக்கு நுழையிறதுக்கோ அங்கிருந்து வெளியேறதுக்கோ கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்க போகிறது கிடையாது. ஹோர்முஸ் நீரிணை வளம நிலைமைக்கு கொண்டு வரப்படும் வரைக்கும் இல்லாட்டி அங்கே கட்டணங்கள் அறவிடப்படுற செயற்பாடை ஈரான் நிறுத்தும் வரைக்கும் இது தொடரும் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். இது நடைமுறை சாத்தியம் கிடையாது என்ற மாதிரி நேற்றைய நாளில் கூட கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இப்ப வரைக்கும் எந்த ஒரு கப்பல்களும் ஈரானோட சம்பந்தப்பட்டிருக்கிற கப்பல்கள் ஈரான் துறைமுகத்துக்குள்ள நுழையவும் இல்லை, அங்கிருந்து வெளியேறவும் இல்லை. அமெரிக்கா அந்த நிலைப்பாட்டில் கடுமையாக இருந்து கொண்டிருக்கு என்றதை உறுதிப்படுத்துகிற ஒரு செய்தியாக இது மாறி இருக்கு. ஈரானோட சம்பந்தப்பட்டிருக்கிற மறைமுகமாக சம்பந்தப்பட்டிருக்கிற நேரடியாக தொடர்பு இல்லாத ஒரு சில கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்திருக்கு என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தாலும் அது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போயிருக்கிற கப்பல்கள் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஈரான் துறைமுகத்துக்குள்ள இதுவரைக்கும் எந்த ஒரு கப்பல்களும் நுழையவும் இல்லை. சென்கோம் இது சம்பந்தமான ஒரு அப்டேட்டை கொடுத்திருந்தது. ஈரானுடைய 6 கப்பல்கள் ஈரான் துறைமுகத்திலிருந்து வெளியேறி இருந்ததும் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த 6 கப்பல்களும் திரும்பவும் ஈரான் துறைமுகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு சொல்லி சென்கோம் அறிவிச்சிருந்தது. ஈரான் துறைமுகங்களை கட்டுப்படுத்துறதுக்கு சொல்லி அமெரிக்கா 3 போர் விமானங்களை பயன்படுத்தி இருக்கு, போர் கப்பல்களை பயன்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 14 கப்பல்கள் இந்த செயற்பாட்டில் நேரடியாகவும் மறைமுகமாக சம்பந்தப்பட்டிருக்கலாம் சொல்லியும் சொல்லப்படுது. 10,000க்கும் அதிகமான படைப்பிரிவு இதில் நேரடியாக களமிறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பொறுப்பான அமெரிக்க படைப்பிரிவு சென்கோம் அன்றைக்கு அறிவிச்சிருந்தது. இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற கப்பல்களை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சொல்லப்பட்ட கப்பலாக இருக்கலாம், இல்லாட்டி அப்ரஹாம் லிங்கன் சொல்லப்பட்ட கப்பலாக இருக்கலாம். ஏற்கனவே ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பல் சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருந்தோம். ஈரானுடைய தாக்குதலில் சேதமானது என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. அந்த மாதிரியான தாக்குதல் கிடையாதுன்னு சொல்லி அமெரிக்கா நிராகரிச்சிருந்தது. எப்படி இருந்தாலும் அந்த கப்பல் கிரீஸுக்கு கொண்டு போகப்பட்டு திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுக்கு பிறகு திரும்பவும் மத்திய தரைக்கடலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் வரும்னு சொன்னாலும் இந்த செயற்பாட்டிலையும் அந்த கப்பல் ஈடுபடுத்தப்படலாம் சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குற நேரத்தில் அமெரிக்கா இந்த நிலைப்பாட்டில் கடுமையாக இருந்து கொண்டிருக்கு என்றதான் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளிப்படுத்துது. இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் ஈரான், இன்னும் ஒரு பக்கம் சைனா. ஈரான்ல இந்த மாதிரியான ஈரானுடைய துறைமுகங்கள் தொடர்ச்சியாக எதிர்வரப்போற நாட்களுக்கு மூடப்பட்டிருக்குமா இருந்தால் ஈரான் பொருளாதாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு உருவாக முடியும் சொல்லி இப்பவே எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சைனா தான் ஈரான்ல இருந்து அதிகமான எரிபொருளை இறக்குமதி செய்து கொண்டிருக்கு. ஈரானுடைய துறைமுகங்கள் மூடப்படுறதுல ஈரானுக்கு மட்டும் இல்லாம சைனாவுக்கும் பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு. சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சு இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கை கொஞ்சம் வித்தியாசமானது. இதுவரைக்கும் வெளிவந்த அறிக்கைகளிலேயே கொஞ்சம் வித்தியாசமான அறிக்கையா பார்க்கப்படுது. அமெரிக்காவினுடைய இந்த தீர்மானம் என்றது ஒரு பொறுப்பற்ற செயற்பாடு, அது மட்டும் கிடையாது, ஆபத்தானது என்ற ஒரு வார்த்தையையும் சீனா பயன்படுத்தி இருந்தது. இது சர்வதேச ஊடகங்கள் இன்றைக்கு அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயமா மாறி இருந்தது. சொன்னா நேற்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்திருந்தோம். அமெரிக்காவினுடைய இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படுமா இருந்தா எந்த ஒரு கப்பலா இருந்தாலும் ஈரான் துறைமுகத்துக்கு போற சந்தர்ப்பத்தில் தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் எந்த ஒரு கப்பல்களும் அங்கிருந்து வெளியேறவும் இல்லை, உள்ள நுழையவும் இல்லை. இதுல இருக்கிற ஒரு ஆபத்தான விஷயம் என்று சொன்னா சீனாவினுடைய கப்பல்கள் தாக்கப்படுமா, ரஷ்யாவினுடைய கப்பல்கள் தாக்கப்படுமா, அந்த மாதிரியான முக்கியமான ஈரானோட நட்புறவோட செயற்படுற அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளினுடைய கப்பல்கள் தாக்கப்படுற சந்தர்ப்பத்தில் இதை
அந்த நாடுகள் எப்படி எதிர்கொள்ளும், அமெரிக்கா எப்படி எதிர்கொள்ளும் என்ற மாதிரியான ஒரு ஆபத்தான நிலைமை உருவாகி இருந்தது. இப்ப சீனாவினுடைய அறிவிப்புன்றது அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் வந்திருக்கு. ஆனாலும் ராஜதந்திர ரீதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சில சொற்கள், அதுலயும் இந்த மாதிரியான ஒரு மோசமான செயற்பாடுன்னு சொல்லி அமெரிக்கா மேல கடுமையான விமர்சனங்களை சீனா திரும்ப முன்வச்சிருக்கிறதும் இன்னைக்கு முக்கியமா பேசப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய நட்புறவு நாடா இருக்கிற ரஷ்யாவுக்கு அதிகமான லாபம் கிடைச்சிருக்கு. குறிப்பா மார்ச் மாதத்துல மட்டும் 19 பில்லியன் அமெரிக்க டாலர் லாபத்தை ரஷ்யா அடைஞ்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தரவு வெளிவந்திருக்கு. என்ன சொன்னா ஈரானுடைய எரிபொருள் ஏற்றுமதி இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மற்ற நாடுகளினுடைய மத்திய கிழக்கு நாடுகளினுடைய எரிபொருள் ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்ய முடியும். அமெரிக்காவினுடைய தடை இப்போதைக்கு தளர்த்தப்படுதுன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். இந்த காலகட்டத்துக்குள்ள, இந்த போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்துக்குள்ள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பொருளாதார ரீதியில அதிகமான லாபம் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கு. 19 பில்லியன் அமெரிக்க டாலர். குறிப்பா ஒரு மாதத்துல ரஷ்யாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற எரிபொருள் பரல்களினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2,20,000 சொல்லி சொல்லப்படுது. ஆனா மார்ச் மாதத்துல மட்டும் 7.1 மில்லியன் பரல்களை ரஷ்யா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கு. இந்த போர் நடந்த காலகட்டத்தில் ரஷ்யா அடைஞ்சிருக்கிற ஒரு நன்மையா இது பார்க்கப்படுது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது பெரிய வெற்றியா கருதப்பட முடியும். இன்னொரு பக்கம் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் அமெரிக்காட்ட இன்னொரு கோரிக்கையும் முன் வச்சிருக்கு. என்ன சொன்ன 11ஆம் தேதியோட இது முடிவுக்கு வந்திருந்தது. அமெரிக்கா விதிச்சிருந்த தடை 11ஆம் தேதியோட முடிவுக்கு வருது. பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் கேட்டிருந்தது அமெரிக்காட்ட, நாங்க இன்னும் அதிகமா ரஷ்யாட்ட இருந்து எரிபொருளை கொள்வனவு செய்யறதுக்கு விரும்புறோம், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்கன்ற மாதிரி கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லப்படல. சில நேரங்களில் அது ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில மிக முக்கியமான ஒரு வரலாற்று ரீதியான பேச்சுவார்த்தை சொல்லப்பட்ட 1980களினுடைய கடைசி பகுதியில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்ப நேரடியான ஒரு உயர்மட்ட பேச்சுவார்த்தை லெபனானுக்கும் லெபனான் அரசியல் தரப்புக்கும் இஸ்ரேல் தரப்புக்கும் இடையில இப்ப அமெரிக்காவில் ஆரம்பமாகி இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடந்து வருது. லெபனான்ல தொடர்ச்சியான தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கு. லெபனானுடைய அதிகமான இடங்களை இஸ்ரேல் கைப்பற்றதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பா காசாவில் நடக்கிற மாதிரியான ஒரு நில ஆக்கிரமிப்பு என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்படியான பின்புலத்தில் வடக்கு இஸ்ரேல் மேல லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல்லா இயக்கம் தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது. எல்லை பிரதேசங்கள்ல இருந்து தாக்குதல் நடத்தப்படுது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு போர் நடவடிக்கை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் சொல்லி இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்திலையும் அங்க போர் நடந்து கொண்டிருக்கு. என்னதான் அமெரிக்கா ஈரான் சம்பந்தப்பட்டிருக்கிற 2 நாடுகளுக்கும் இடையிலான போர் இப்போதைக்கு ஒரு போர் நடந்த காலகட்டம் என்ற நிலைமையில் இருந்தாலும் கூட லெபனான் மேல இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியா நடத்தப்பட்டு வருது. அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வருது. ஆனா இதுல நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கிறது ஹெஸ்புல்லா இயக்கம். இப்ப லெபனான் என்று சொன்னாலும் லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லா இயக்கம் தான் இஸ்ரேலோட போராடுற ஒரு தரப்பு. நேரடியா பார்க்கிற நேரத்தில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு போர் கிடையாது. அங்க இருக்கிற ஹெஸ்புல்லா இயக்கத்துக்கு எதிராக தான் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம் சொல்லி இஸ்ரேலினுடைய வெளியுறவு அமைச்சு இன்றைக்கும் அறிவிச்சிருந்தது. ஆனா இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ற தரப்புன்னு சொல்லி பார்க்கிற நேரத்தில் ஹெஸ்புல்லா தரப்பு கலந்து கொள்ளவே இல்லை. இந்த பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி ஹிஸ்புல்லா அமைப்பு சொல்லியிருக்கு. லெபனான் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடக்குது. லெபனான் அரசாங்கம் ஹெஸ்புல்லாவுக்கு தடை விதிச்சிருக்கு, முழுமையாக எங்களால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. லெபனான் அரசாங்கம் சொல்றதை கேட்டு அங்க இருக்கிற அந்த அமைப்பு செயல்படுறது கிடையாது. அப்படியான ஒரு பின்புலத்தில் இதோட நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு தரப்புன்னு சொல்லி தான் லெபனான் அரசாங்கத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியான தரப்போட இஸ்ரேலுக்கும் இடையில இப்ப அமெரிக்காவில் இந்த சந்தர்ப்பத்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரியான மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறதால இஸ்ரேலினுடைய இந்த செயற்பாடுகள் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதால இஸ்ரேலுக்கும் இத்தாலிக்கும் இடையில இருக்கிற பாதுகாப்பு உடன்படிக்கை புதுப்பிக்கப்படாது, அது ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி இத்தாலி பிரைம் மினிஸ்டர் மெலோனி எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம் அறிவிப்புன்றது சர்வதேச ஊடகங்கள்ல பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. தைரியமா ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் என்ற மாதிரி நிறைய இடங்கள்ல பாராட்டப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவான தரப்புகள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா ஹிஸ்புல்லா இயக்கம்ன்றது ஒரு பயங்கரவாத அமைப்பு, அந்த அமைப்புக்கு எதிராக தான் இஸ்ரேல் தாக்கி கொண்டிருக்கு. இதை காரணமா காட்டி இந்த பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரியான ஒரு இத்தாலி இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்க கூடாது, இது ஒரு பிழையான தீர்மானம் என்ற மாதிரியான சில விமர்சனங்களும் இஸ்ரேல் ஆதரவாளர்களாலையும் முன்வைக்கப்படுது. ஆனா ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் அதிகமான பாராட்டுகள் அவருக்கு முன்வைக்கப்படுறதை பார்க்க முடியுது. இப்ப இருக்கிற நிலைமையை கருத்தில் கொண்டு அந்த பாதுகாப்பு உடன்படிக்கை நாங்க புதுப்பிக்க போறது கிடையாதுன்னு சொல்லி இத்தாலி அறிவிச்சிருக்கு. இத்தாலியை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல இருக்கிற நாடு தான் இத்தாலி. 1வது இடத்துல அமெரிக்கா, அடுத்தது ஜெர்மன், 3வது இடத்துல இஸ்ரேலுக்கு அதிகமான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிற நாடு இத்தாலி.
அந்த நாட்டில இருந்து ஆயுதங்களின் ஏற்றுமதி செய்யப்படாது என்ற மாதிரியான ஒரு தீர்மானமா இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இதுக்கு பதில் சொல்ற மாதிரி இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பு இஸ்ரேல் அரசாங்கம் வெளிவிவகார அமைச்சர் அறிவிச்சிருந்தது, எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இத்தாலிக்கும் இடையில எந்த விதமான பாதுகாப்பு உடன்படிக்கைகளும் கிடையாது. இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தாலும் அது உடன்படிக்கையே கிடையாது. ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு மட்டும்தான் இருந்தது. அது ரத்து செய்யப்பட்டாலும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புல வந்து அது எந்த விதத்திலையும் தாக்கம் செலுத்தாது என்று சொல்லியும் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற பின்புலத்துல இந்த மாதிரி ஒரு போர் நடந்து கொண்டிருக்கு, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு, இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் சர்வதேச அளவில் இன்னைக்கு பேசுபொருளா மாறி இருந்தது. இந்த நேரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும், எப்ப நடக்கும், எங்க நடக்கும் என்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு. என்ன சொன்னா போர் நிறுத்த காலகட்டம் வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல முடிவுக்கு வர இருக்கு. அதுக்கு பிறகு திரும்ப போர் ஆரம்பமாகுமா என்ற ஒரு பதற்றம் வந்து இன்றைக்கு வரைக்கும் நீடிச்சு கொண்டிருக்கு. சில நேரங்கள்ல இந்த இரண்டாவது பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா இருந்தா அது வந்து துருக்கியினுடைய இஸ்தான்புல் நகரத்தில் நடத்தப்படலாம் என்ற மாதிரியும் இன்றைக்கு ஒரு செய்தி வெளிவந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே சுவிட்சர்லாந்தும் கூட நாங்களும் தயாரா இருக்கிறோம் என்ற மாதிரி அறிவிச்சிருந்தது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தரா செயற்பாட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு முயற்சியில வந்து எங்களால் ஈடுபட முடியும் என்று சொல்லியும் சுவிட்சர்லாந்து தரப்புல இருந்து மறவிக்கப்பட்டிருந்தது. அப்ப அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படுமா இல்லையான்றது இதுவரைக்கும் தெரியாது. சில நேரங்கள்ல அப்படி நடத்தப்பட்டாலுமே கூட அது பாகிஸ்தான்ல நடத்தப்படாம வேறொரு இடத்துல நடத்தப்படலாம் என்ற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கடைசியா நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கான காரணங்கள் சம்பந்தமான ஒரு சில மேலதிக தகவல்கள் வெளிவந்திருந்தது. என்ன சொன்னா யுரேனியம் என்ரிச் பண்ணப்படுற செயற்பாடு இல்லாட்டி செறிவூட்டப்படுற செயற்பாடு முடிவுக்கு கொண்டு வரப்படணும் என்ற மாதிரி கடுமையான நிபந்தனை முன்வைக்கப்பட்டிருந்தது. இதுல ஆரம்பத்தில் வந்து சில இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. குறிப்பா 5 வருஷங்களுக்கு நாங்க செறிவூட்டல் செயற்பாட்டை நிறுத்தி வைக்கிறோம், யுரேனியம் என்ரிச் பண்ணப்படாது என்று சொல்லி ஈரான் தரப்புல இருந்து கொஞ்சம் இறங்கி வர்ற மாதிரியான ஒரு நிலைமை இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய நிபந்தனை சொன்னா 5 வருஷங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, முற்றுமுழுதாக அது நிப்பாட்டப்படணும். சரி, கடைசியில பரவாயில்ல 20 வருஷங்கள் கால அவகாசம் தர்றோம் என்ற மாதிரி ஒரு நிபந்தனை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. 20 வருஷங்களுக்கு எந்த விதமான என்ரிச்மெண்ட் செயற்பாடு முன்னெடுக்கப்படக்கூடாது. சாதாரண தேவையா இருந்தாலும் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இதுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்கிறோம், யுரேனியம் செறிவூட்டப்படுறதுன்றது அணுவாயுதத்துக்கு மட்டும் கிடையாது, வேற சில செயற்பாடுகளுக்கும் அது முன்னெடுக்கப்படுது. அப்படியான செயற்பாடுகளுக்கு கூட யுரேனியம் செறிவூட்டப்படக்கூடாது. 5 வருஷங்கள் என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது, 20 வருஷங்கள் என்ற நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு சொல்லி அமெரிக்கா வந்து கேட்டிருக்கு. அதுக்கு ஈரான் தரப்பு மறுப்பு தெரிவித்ததுக்கு பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது என்ற மாதிரி இன்னைக்கு ஒரு தகவல் வெளிவந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து போர் நிறுத்தம் முடிவுக்கு வரதுக்கு இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்றது இப்போதைக்கு யாராலையும் ஊகிக்க முடியாத ஒரு விஷயம். கடைசியில் எல்லாமே ட்ரம்ப் கையில் தான் இருக்கு. ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு சர்ச்சையிலையும் சிக்கி இருக்கிறார். நேற்று வந்து சோசியல் மீடியால ஜீசஸ் மாதிரி இருக்கிற தன்னை ஜீசஸ் மாதிரி ஏஐல எடிட் பண்ணி ஒரு போட்டோவை வந்து அப்லோட் பண்ணியிருந்தார். அது சர்ச்சையானதுக்கு பிறகு அரசியல் ரீதியில் மத பிரிவுகள் சம்பந்தப்பட்டு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதுக்கு பிறகு அதை வந்து நீக்கி இருந்தார். என்று சொன்னால் அவருக்கும் பாப்பரசருக்கு இடையிலேயும் சில கருத்து மோதல்கள் இருந்ததை பற்றி நேற்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்திருந்தோம். அதுக்கு பிறகுதான் அந்த மாதிரியான ஒரு போட்டோவை வந்து ட்ரம்ப் அப்லோட் பண்ணியிருந்தார். அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. அதுக்கு பிறகு அந்த போட்டோவை ட்ரம்ப் வந்து டிலீட் பண்ணி இருக்கிறார். ஆனாலும் கூட அது சம்பந்தமாக கேள்வி கேட்ட நேரத்தில் என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, நான் வந்து ஒரு டாக்டரா என்ன நினைச்சு கொண்டு தான் அந்த போட்டோவை நான் போட்டேன் என்ற மாதிரி வந்து ஜீசஸ் மாதிரி ஒரு போட்டோ போடப்படுது. அதை பற்றி கேள்வி கேட்ட நேரத்தில் அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை, நான் டாக்டர் மாதிரி நினைச்சு கொண்டு தான் அந்த போட்டோவை அதில் போட்டிருந்தேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு டிலீட் பண்ணப்பட்டிருந்தது. ஆனாலும் அது கடுமையான விமர்சனக்கு உள்ளாகி கடுமையாக பேசுபொருளாக மாறி இருந்ததையும் நேற்றைய நாளிலையும் இன்றைக்கும் பார்க்க முடிஞ்சது. ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியான சிக்கல்களை சர்ச்சைகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிற சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருது. இந்த போர்ல அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. என்னன்னு சொன்னா ஹோமோஸ் நீரினை திறக்கப்பட்டாதான் குறிப்பா ஆசிய நாடுகள் அதுல தான் பெரும்பாலும் தங்கி இருக்கு. ஆசிய நாடுகளை வந்து பெரிய அளவுல பாதிச்சிருக்கிற ஹோமோஸ் நீரினை எப்ப திறக்கப்படும் என்றதுதான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி. அதுக்கான ஒரு தெளிவான பதில் இன்றைக்கும் கிடையாது. என்ன நடக்க போகுது என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.